இன்னைக்கு நம்மளுடைய அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நிறைய பேர் நாம எம்இசி காயினை கொடுத்துட்டோம். கொடுத்துட்டோம் மீன்ஸ் பிளான் பி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ பிளான் பி சூஸ் பண்ணிட்டோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த எம்இசி காயின் டு கம் டு தர் வேலட். ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்தது, என்னுடைய வேலெட்ல எப்படி சார் எம்இசி காயினை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இந்த மீட்டிங் கடைசியாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எம்இசி காயின் உள்ள வந்ததுக்கு பிறகு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருவோம். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா. செகண்ட் அஜெண்டா, சப்போஸ் எம்இசி காயின் வந்துருச்சு, ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டிடி வந்துருச்சு, வந்த உடனே சில பேர் வெளியில போகணும்னு ஆசைப்படுவாங்க. வெளியில போறவங்களை பத்தி நம்ம விட்டுருவோம். பட் ஐ வாண்ட் டு கண்டினியூ இன் எம்எஸ்சி மேரா எக்ஸ். நான் கண்டினியூ பண்ணணும் சார், ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் எம்இசி மேரா எக்ஸ்ன்னு சொல்றவங்களுக்கு மேரா எக்ஸ்னா என்ன, அதனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, அவங்க எப்படி அந்த ஆட்டோ பேமெண்ட்டை கியர் பண்றாங்க, பிளான் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். டைரக்டாக பிளான் என்ன, ஒரு ரெஃபரல் இன்கம்னா நமக்கு எப்படி வரும், காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இதெல்லாம் இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒன் டிவைஸ் ஒன் ஐடி நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற இந்த அஜெண்டாஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளோஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக அந்த ரைட் ரெஜிஸ்ட்ரி உள்ள எப்படி போகணும், டோக்கன் பேக்கெட்டில் ரைட் ரெஜிஸ்ட்ரி இன்னும் பண்ணாதவங்களுக்கு ஸ்டேஜ் 1 எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், சப்போஸ் ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ரூவ் ஆனவங்களுக்கு ஸ்டேஜ் 2, 3, 4 இதெல்லாம் எப்படி நம்ம அப்ரூவ் கொடுத்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைவா இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ இந்த லைவ் செஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த மீட்டிங் கடைசியாக வச்சுக்குவோம். இப்போதைக்கு அஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம ஒவ்வொன்றா மீட்டிங்லேருந்து போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க, மேரா எக்ஸ்ல என்னுடைய எம்இசி காயின் எப்படி கொண்டு வரணுங்கிறத லாஸ்டா வச்சுக்குவோம். இப்போ வந்துடுச்சு, என்ன பண்ணணும், இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வேலை. நம்ம வேலை என்ன, எம்இசி காயின் வந்துடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்இசி காயின் நமக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னாக்கா அது அந்த டைம்ல எம்இசியோட ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை நீங்க எம்இசி காயின் நம்மளோட வேலட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு 2 days கழிச்சு 3 days கழிச்சு நான் மறந்துட்டேன் சார், நான் பார்க்கல சார் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அந்த ரேட் ஏறி இருக்கலாம், இறங்கியும் இருக்கலாம். இறங்கி இருந்தா நமக்கு ஒரு சொற்பமான அளவுக்கு லாஸ் ஆகும். ஏன்னாக்க நமக்கு ரிலீஸ் பண்ணது, சப்போஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணது ஒரு $20 வச்சுக்கோவேன். இப்போ $18 ஆயிடுச்சுனாக்கா வி ஆர் அன்னெசரிலி லூசிங் $2. ஒருவேளை $22 இருந்துச்சுனாக்கா வி ஆர் கெய்னிங், நம்ம ப்ராஃபிட்ல இருப்போம், பிரச்சனை இல்லை. பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பார்த்திபனோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எம்இசி காயின் வேலட்ல ரிலீஸ் ஆனதுக்கு உடனேயே நீங்க போயிட்டு ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க என்ன ரேட்டுக்கு அவங்க உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த ரேட், அந்த அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே யூஎஸ்டிடியா உங்களுடைய வேலட்டுக்கு கன்வெர்ட் ஆகி வெளில வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்ம எம்இசி காயின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஆகஸ்ட்ல 55% சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் அப்படிங்கிறது 31st வரைக்கும் டைம் இருக்கு. ஸ்டில் வி ஆர் ஹேவிங் அரௌண்ட் 14 days நினைக்கிறேன். இவங்க சொல்றத செய்யறாங்க, பட் எப்பயுமே கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால 55 ஒருவேளை ஆகஸ்ட்ல வரலன்னா இட் மே ப்ரொலாங் டு செப்டம்பர் கூட வரலாம். பட் த திங், பிராட் பிட் 2 தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீங்க உங்க வேலையை முடிங்க அப்படின்ட்டாரு அவர். உங்க வேலையை முடிச்சுட்டு நீங்க அமைதியா உக்காந்துருங்க, இவங்க நிறுவனம் தன்னுடைய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம ஸ்டேஜ் 4 வரைக்கும் நம்மளோட, அது 80% ஆஃப் த ஒர்க் இஸ் பிலாங்ஸ் டு அஸ். லாஸ்ட் ஸ்டேஜ் 5 20% பிலாங் டு த கம்பெனி, அவங்க தான் அது பண்ணணும். அதனால யாரெல்லாம் ஸ்டேஜ் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டேஜ் 5 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு உக்காந்துருக்கீங்களோ பேஷன்ஸா அமைதியா இருங்க, நிச்சயமா வரும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எம்இசி காயின் வேலட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்வாப்பிங் பண்ணணும். அது எங்க போய் ஸ்வாப் பண்ணணும், அந்த டெக்னிக்கல் நம்ம மீட்டிங் கடைசியா எடுத்துக்குவோம். அடுத்தது, சார் நான் எம்இசி வந்துருச்சு, நான் ஸ்வாப்பும் பண்ணிட்டேன், எனக்கு யூஎஸ்டிடியும் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு சாய்ஸ் 2 இருக்கு. என்ன சாய்ஸ்? இன்ஃபேக்ட் 3 choices ஆர் தேர். சாய்ஸ் நம்பர் 1, நீங்க வந்த வரைக்கும் போதும், இனிமே எனக்கு மேரா எக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறவங்க வெளில போகலாம். இல்லை சார், நான் 50% வித்துக்கிறேன்,
50% திருப்பி ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க பண்ணலாம். நான் ஏன் 100% சொல்லலைன்னா, டெஃபினட்டா 50% நீங்க சேல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே போட்ட அந்த 50% அந்த அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு அதிலே ஐ மீன் உங்களோட கேபிட்டல் அதிலே கவர் ஆயிடும். ஸோ யூ டேக் 50% அவுட். 50% மட்டும் விருப்பம் இருந்தா நீங்க எம்இஎக்ஸ் மேரா எக்ஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இதுதான் என்னுடைய செகண்ட் விஷயம். மூணாவது என்ன சொன்னீங்க சார் அப்படின்னா, எம்இசி ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஓப்பன் நவ். அது எப்படி ஓப்பன் பண்ணாக்க ஒருவேளை நான் எம்இசி ஸ்டேக்கிங் பண்றது பெஸ்டா இல்ல யூஎஸ்டிடில போயிட்டு மேரா ஃப்ளோல யூஎஸ்டிடியா இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அது ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா இன்னைக்கு நம்ம மீட்டிங் முடிச்சு கையோட நம்ம அதை பார்த்துக்குவோம். ரைட்டுங்களா? ஸோ இனிமே நான் சொல்ல போறதெல்லாம் மேரா எக்ஸ்ல நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இப்போ இந்த விஷயங்கள் வருது. ஸோ மேரா எக்ஸ் தளத்துல யூஎஸ்டிடி வந்துருச்சு, புதிய முதலீடு நீங்க துவங்கலாம். அடுத்தது இன்னும் இந்த மேரா எக்ஸ் உடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரினவுன்ஸ் பண்ணலன்னா முதலாளியால கைவிடப்படவில்லை, இன்னும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் அவங்க சொல்லும் போது பதில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நாங்க அந்த ஒரு மனத்தனத்தை பண்ணிட்டோம். அதாவது பழைய லூப்பை நாங்க ரொம்ப அர்ஜென்ட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, 2 வருஷம் இருந்தோமே, சரி இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க ரினவுன்ஸ் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வெளியில போன யூஎஸ்டிடி எல்லாம் யூஎஸ்டிசியா உள்ள வந்ததுனால எங்களால அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல சின்ன கை கூட வைக்க முடியல. அதனால நாங்க பிட்னஸ் லூப் சி ஓபன் பண்ணி அதுல வேலை பண்ணிட்டு இருந்தோம். இன்னைய வரைக்கும் அந்த பழைய லூப் இன்னும் அந்த பேன்கேக் ஸ்வாப்பே கிடக்க, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால அந்த தவிர நான் இந்த முறை பண்ண மாட்டோம். எம்இசி காயினை பொறுத்த ஐ மீன் அந்த மேரா எக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாப் நிறைய இருக்கு, நிறைய ஈகோ சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணணும். இன்னும் அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, எவ்ரி திங் இஸ் அந்த 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 உருவம் ஃபுல்லா வந்துடுச்சு, நம்ம உயிர் எல்லாம் வந்துடுச்சு, இப்போ அது ஆக்டிவ்ல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை ரினவுன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பிராட் பிட் அவர்கள் மெசேஜ் போட்டிருக்காரு. ஸோ இன்னும் அது முதலாளி கையில தான் இருக்கு. ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது ஒருவேளை நீங்க கண்டினியூ பண்றதா சொல்லிட்டீங்க, மேரா எக்ஸ்ல கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஆர்டரும் 500க்கு மேல போடாதீங்க. சப்போஸ் சார் நான் இன்னைக்கு 500 போட்டுட்டேன், எனக்கு 28 days கழிச்சு 620 வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும்? 2 ஆப்ஷன். ஒன்னு 120 நீங்க சேல் பண்ணிக்கோங்க, இல்ல ஐ வாண்ட் டு கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 500க்கு ஒரு ஆர்டரும் அந்த பேலன்ஸ் இருக்கிற 120க்கு ஒரு ஆர்டரும் போட்டே வாங்க. ஏன்னா அடுத்த மாசம் என்ன ஆகும்னாக்கா அந்த 500க்கு ஒரு 120 வரும், ஏற்கனவே போட்ட ஒரு 120க்கு ஒரு 24% வரும். அந்த 2 ரிவார்டையும் சேர்த்து அந்த 120 கூட ஆட் பண்ணிட்டே வாங்க. பட் டோன்ட் கோ ஃபார் மோர் தென் 500 ஆஸ் அ சிங்கிள் ஆர்டரா பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஆர்டரும் 500க்கு மேல பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்கு காரணம் ஆல்ரெடி வி ஆர் பிட் ஆஃப் லேட்டா கொஞ்சம் மீட்டிங் ஆரம்பிச்சதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ புதிய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அந்த அமௌண்ட் ஃபில்அப் பண்ணிடுவீங்க. அமௌண்ட் ஃபில்அப் பண்ணதுக்கு பிறகு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு ஆர்டர் போட்டீங்க, எவ்வளோ போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது முக்கியமா நீங்க அதை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலதான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கு. அது இல்லைன்னா எடுக்க முடியாதா சார்னு கேட்காதீங்க. சப்போஸ் நீங்க எடுக்கல கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ ரன்னிங் ஆகிட்டு இருக்கும், அங்க கூட போய் எடுத்துக்கலாம். பட் என்னைக்கு டேட் முடியுங்கிறத நீங்க எங்கேயாவது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு நோட் இட் டவுன் யுவர் செல்ஃப். நீங்களே அதை நோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்தது ஸோ எப்பயுமே நம்ம தம் ரூல் ஒன்று இருக்கு, நீங்க போட்ட கேபிட்டலை எடுக்கிற வரைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னாக்கா யூ கோ ஃபார் ஆர்பிட்ரேஜ்னாக்கா ஒன்லி வாட் யூ கால்ட் உங்களுடைய கேபிட்டல் மட்டும் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க ரிவார்ட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 4 மாசம் நீங்க போட்ட கேபிட்டல் எடுத்துருவீங்க, உங்க வேலெட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு பிறகு தைரியமா நீங்க போட்ட கேபிட்டல் எடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட நீங்க 5வது மாசத்தை ரொம்ப தைரியமா தொடங்கலாம். ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மேரா எக்ஸ்ல யூஎஸ்டிசி வேண்டாம், யூஎஸ்டிடில மட்டும் பண்ணுங்க. ஏன் சார் யூஎஸ்டிசில பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதுக்கு நான் வந்து அந்த ரெஃபரல் இன்கம் பத்தி பிளான் பிரசன்டேஷன்ல ரெஃபரல் இன்கம் பத்தி பேசுவோம். அப்ப உங்களுக்கு யூஎஸ்டிசி அண்ட் யூஎஸ்டிடி ஏன் பண்ணணும், தனித்தனியா பண்ணாம எல்லாத்தையுமே ஒரே காயினா ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நான் அங்க கொடுக்குறேன். ஸோ அடுத்தது இதுதான் வந்து அவங்க ஈகோ சிஸ்டம்ஸ் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ண போறாங்க. இது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னாக்கா மேரா ஃப்ளோ ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ ஐ திங்க் ஸோ மேரா ஃப்ளோ ஆல்ரெடி வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மேரா ஃப்ளோல போட்டுக்கிட்டு இருக்கோம். மேரா வால்ட் வந்துடுச்சு. மேரா வால்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து நீங்க ஒரு அமௌண்ட்டை போடுவீங்க, பட் டெய்லி உங்களுக்கு 0.04% உங்க வேலெட்டுக்கே வந்துடும். உங்க வேலெட்டுக்கு வராது, அந்த 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 சைட்டுக்குள்ளேயே இருக்கும், எப்ப வேணா நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மேரா நோடு. அது நிறைய பேர் நோடு வாங்கினவங்களுக்கு எல்லாம் நோடு வந்துடுச்சு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை கூட அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேரா ஸ்டேக் அதுவும் ஓபன் பண்ணிட்டாங்க. அதை பத்தின விளக்கம் நமக்கு இந்த மீட்டிங் கடைசியில பார்ப்போம். மேரா ஸ்வாப், எம்இசி ஸ்வாப் ஆல்ரெடி வந்துடுச்சு. அது எப்படி ஸ்வாப் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த மீட்டிங் கடைசியா பார்ப்போம். பட் இன்னும் 3 வர வேண்டியது இருக்கு. மேரா போல் அண்ட் மேரா வேலட் அண்ட் மேரா எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் மேரா பிளாக் செயின், இதெல்லாம் நமக்கு இன்னும் வரல, வரும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவுதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பிளான் ப்ரெசன்டேஷன் போயிடுவோம். பிளான் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே சொன்னதுதான். நிறைய பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சிஓன்னு இருக்கக்கூடாது, ஒரு ஓனர்னு இருக்கக்கூடாது, ஒரு அட்மின்னு ஒன்று இருக்கக்கூடாது, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பிஸ்னஸை தான் அவங்க பில்ட் பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் ஆரம்பத்துல பண்ணாங்க. அந்த பழைய பிஸ்னஸ்ல அது ஒரு பெரிய டிராபேக்கா மாறி போச்சு. அப்படிங்கிறதுனால ஸ்டில் அவங்க அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் த கோல் இஸ் we should be in a business where there is no CEO, no owner, no admin, no third party involvement. இவங்கெல்லாம் இல்லாம ஒரு பிசினஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அது கொஞ்சம் கொஞ்சமா முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நான் வச்சிருக்கோம். அடுத்தது, ஆரம்பத்துல இருந்து வித்ரா கல்ச்சர் கிடையாது. இப்பயும் வித்ரா கல்ச்சர் மேரா எக்ஸ்ல கிடையாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் வித்தவுட் டிடக்ஷன், அவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு 24% சொல்றாங்கன்னா அந்த 24% ஸ்ட்ரைட்டா உங்க வேலெட்டுக்கு வந்துடுது, வித்தவுட் எனி டிடக்ஷனோட வருது. அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ யுவர் கேபிட்டல் அண்ட் யுவர் ரிவார்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலெட்டுக்கு வந்துடும். 100% டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்ப கிடையாது. ஏன்னா ரினவுன்ஸ் பண்ணாத வரைக்கும் அது டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொன்னாலும் கூட ஸ்டில் தே ஆர் ஹேவிங் சம் ஹோல்டிங் சொல்லும்போது அப்ப டீசென்ட்ரலைசேஷனுக்குள்ள வராது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறம், இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டீசென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லலாம். பட் ஸ்டில் இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்ட் இந்த பிளாக் செயின், அதுல டவுட்டே இல்லை. அண்ட் எல்லா டிரான்சாக்ஷனும் உங்களுடைய பிஎஸ்சி ஸ்கேன்ல டிரான்சாக்ஷன் இருக்கு, நீங்க எப்போ வேணா போய் பார்க்கலாம். அண்ட் ஆரம்பத்துல இருந்தே இவங்க பேன் கேக் ஸ்வாப் மூலமா தான் நமக்கு லூப்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் மேரா எக்ஸ் கூட உங்களுக்கு பேன் கேக்ஸ் வழியா தான் உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் 100% பேசிவ் இன்கம் இஸ் தேர். நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, எப்பயுமே கிடையாது. அப்புறம் இவங்க என்னென்ன நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. டோக்கன் பேக்கெட், நம்ம எல்லாருமே டோக்கன் பேக்கெட் இருக்கும். சில பேர் சேஃபால இருந்தாங்க, அவங்களுக்கு கூட நான் டோக்கன் பேக்கெட்டுக்கு மைக்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஹவ் டு மைக்ரேட் டு டோக்கன் பேக்கெட் ஆர் மெட்டாமாஸ்க் ஆர் ட்ரஸ்ட். நான் சேஃபால்னு போட்டிருக்கேன், ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம், அது இப்ப பண்ணல, அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற 2 விதமான இன்கம். ஒன்று நம்மளுடைய டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம்னாக்கா நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் வித் $1 பண்ணலாம். பிஎன்பி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஆஸ் அ கேஸ் ஃபீ, அவங்க அதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 0.4% உங்களுக்கு ரிவார்டு வருது. அண்ட் 7 நாள் போட்டிங்கனாக்கா 4% கொடுப்பாங்க. அண்ட் 14 days போட்டிங்கன்னா 9.5% கொடுப்பாங்க. 28 days போட்டிங்கன்னா உங்களுக்கு 24% கொடுப்பாங்க.
இதுல ஏற்கனவே பிட்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பிகாஸ் பிட்னஸ்ல இருக்கிற அதே பிளான் 1:1 வித்தவுட் எனி சேஞ்ச் மேராக்ஸ்ல இருக்கு. பட் புதுசா வந்திருக்கிறவங்க மேராக்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல புதுசா இப்பதான் மேராக்ஸ்குள்ளேயே வரேன்னு சொன்னாலும் நீங்க பிளான் எது ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது நமக்கு அந்த இன்கம்ல தான் நம்ம வந்து இந்த காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன். இதுல எப்பயுமே இது நான் போட்டிருக்கேன். பட் இன்ஃபேக்ட் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 124 வந்தாலும் திருப்பி 100 போடுங்க, 24 எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் வாட் வி யூஸ் டு கால் அஸ் ஆர்பிட்ரேஜ். ஆர்பிட்ரேஜ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஒரு 4 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க போட்ட கேபிட்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் இட் இஸ் அப் டு யுவர் சாய்ஸ் டு கோ ஃபார் அ காம்பவுண்ட் ஆர் நாட். காம்பவுண்டிங் வந்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் தனியா உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தனியா அனுப்பிச்சு விடுறேன். நோ ப்ராப்ளம். $100 போட்டாக்கா இந்த ஒர்க் அவுட், சப்போஸ் $1000 போட்டாக்கா இந்த ஒர்க் அவுட்ல வரும். ரைட். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரும், ரெஃபரல் இன்கம். ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்லாட்ல வருது. 5 ஸ்லாட்ல வந்தாலும் லெவல் 1 அப்படிங்கிறது உங்களோட டைரக்ட் லைன்ல வராங்க. அவங்க எடுக்க போற இன்கம்ல இருந்து 20% வரும். நாட் ஃப்ரம் த கேபிட்டல் தே ஹவ் இன்வெஸ்டட். அவங்க இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல்ல இருந்து கிடையாது, அவங்க எடுக்க போற இன்கம்ல இருந்து உங்களுக்கு 20% உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வரும். ஆனா அந்த ரெஃபரல் கமிஷன் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க $100 இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஃபார் L1 கமிஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க $100 போட்டிருக்கணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது, என்னுடைய டவுன்லைன் யூஎஸ்டிசி போட்டிருக்காரு, நான் யூஎஸ்டிடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் $100 யூஎஸ்டிடி போட்டா என்னுடைய டவுன்லைன் யூஎஸ்டிசி போட்டா எனக்கு ரெஃபரல் கமிஷன் வருமா வராதா? உங்களுடைய டவுன்லைன் யூஎஸ்டிடி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன். நீங்க $100 போட்டு உங்க டவுன்லைன்ல $10 போட்டா கூட உங்களுக்கு யூஎஸ்டிடி கமிஷன் வரும், ரெஃபரல் கமிஷன் L1க்கு வரும். ஆனா யூஎஸ்டிசியா போட்டாருன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வராது, பிகாஸ் ஆஃப் த கரன்சி மிஸ்மேட்ச். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்குதான் ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், நாம மேராஎக்ஸ்ல எல்லாருமே யூஎஸ்டிடியா இன்வெஸ்ட் பண்ணுங்க, சோ தட் த ரெஃபரல் கமிஷன் வில் ஃப்ளோ டாப் டு பாட்டம் அப் டு 17 லெவல்ஸ் வரைக்கும். எல்லாருமே யூஎஸ்டிடில இருக்கும்போது அது எல்லாருக்குமே ரெஃபரல் கமிஷன்ஸ் வரும். ஸோ L2 10%, L3 to L3ல இருந்து L7 வரைக்கும் 5%, L8ல இருந்து L10 வரைக்கும் 3%, L11ல இருந்து L17 வரைக்கும் 1%. இதுதான் நான் சொன்னது. இப்போ இதுக்கு என்னென்ன மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய இன்கம்ல இருந்து தான் உங்களுக்கு பர்சன்டேஜஸ் பிரிக்கிறாங்க, நாட் ஃப்ரம் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வராது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், லெவல் 1 கமிஷன் வேணும்னா $100 போட்டிருக்கணும், லெவல் 2 வேணும்னா $200 போட்டிருக்கணும், லெவல் 3ல இருந்து லெவல் 7 வரைக்கும் உங்களுக்கு வேணும்னாக்கா ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்க $100 உயர்த்திக்கிட்டே போகணும். $17னா $1700 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 17 லெவல் இன்கமும் உங்களுக்கு டெஃபினட்டா வந்துகிட்டு இருக்கும், வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் இப்ப சொன்னதான் திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க யூஎஸ்டிடியா போட்டீங்கன்னா உங்க டவுன்லைனையும் யூஎஸ்டிடியா போட சொல்லுங்க, நீங்க யூஎஸ்டிசி போட்டீங்கன்னா உங்க டவுன்லைன்லயும் யூஎஸ்டிசியா போட சொல்லுங்க. பட் நம்ம எல்லாருமே யூஎஸ்டிடி அப்படிங்கிற அந்த சிங்கிள் கரன்சி மோட்ல போனோம்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், யூஎஸ்டிசி பத்தி நம்ம பேச வேண்டாம். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்டா நான் சொல்ல வந்தது. நிறைய பேருக்கு இங்க பார்ட்னர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பார்ட்னர்னா என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி உங்க கம்யூனிட்டினா உங்க டவுன்லைன்ல இருக்கிறவங்க, அவங்க வேலட் அட்ரஸ் என்ன, அவங்க எவ்வளவு போட்டிருக்காங்க, எத்தனை ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டர் எப்ப முடியும், நமக்கு எவ்வளவு கமிஷன் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஒரு பார்ட்னரா ஆனதுக்கு பிறகுதான் நீங்க கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் இந்த கம்யூனிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா யூ ஆர் எட் டு பிகம் ஏ பார்ட்னர் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் பாப்பப் ஆகும். அப்ப என்ன அர்த்தம், நீங்க ஒரு பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மொத்தம் 5 விதமான கேட்டகரி, ஒரு என்ன சொல்றது, 5 விதமான விஷயங்கள் நீங்க பண்ணணும். அது நீங்க மேண்டேட்டரியா ரெக்குவயர்மெண்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க $100 போட்டிருக்கணும், அதான் மெயின். நீங்க $100 போட்டிருக்கணும். உங்களுடைய டைரக்ட் லைன்ல குறைந்தது 5 பேராவது $100 போட்டு லைவ்ல இருக்கணும். நான் இன்னைக்கு போட்டு நாளைக்கு ஓடிடுறது இல்லை,
ஸோ தொடர்ந்து உங்களுடைய 5 பேர், ஏதாவது ஒரு உங்க டைரக்ட் லைன்ல 5 பேர் $100 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேராஎக்ஸ் உடைய லாஜிக், அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த லாஜிக் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். இங்க பிட்னஸ்னு போட்டிருக்கேன், இதுல கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க மேராஎக்ஸ் எங்கெல்லாம் பிட்னஸ்னு போட்டு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க மேராஎக்ஸ் மாத்திக்கோங்க, உங்க மைண்ட்ல செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேராஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற ரிபேட்ஸ், ரூல்ஸ் எல்லாமே பிட்னஸோடைய டிட்டோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட் ஓன்லி த பிளான், ஆல்சோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளைஸ் 1:1 ஆஸ் பர் த பிட்னஸ்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் மேராஎக்ஸ்லயும் ஃப்ளோ ஆகுது. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஸ்டெப்பை விட இந்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பு தான் இப்போ நான் மெயினா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க $100 போடுங்க, உங்க கீழே இருக்கிற 5 பேரையும் $100 போட்ட வச்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இந்த மாதிரி 5 பேர் போட்டேன், நான் $100 போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு சென்ட் மீ யுவர் நேம், யுவர் ஒரு குரூப் ஆரம்பிச்சு, ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம் குரூப்போ ஆரம்பிச்சு அந்த குரூப்போட லிங்க், அப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய குரூப்போட லிங்க், அப்புறம் உங்களுக்கு கீழே போட்ட 5 பேருடைய ரிசீவிங் வேலட் அட்ரஸ், அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த $100 போட்டதுக்கான ப்ரூஃப், இதெல்லாம் அனுப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம எனக்கு மட்டும் இல்லை, அது நீங்க உங்களுடைய அம்பாசிடருக்கும் அனுப்பணும். அனுப்புனாதான் அவர் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அவர் கொடுப்பார். இதெல்லாம் செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 or 3 days ஆயிடும். அப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா நீங்க அதுக்கப்புறம் நீங்க கம்யூனிட்டியில போயிட்டு யூ கேன் சி ஆல் த டீடைல்ஸ் விச் இஸ் தேர், உங்க டவுன்லைன் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ நம்ம தம்பூல் தெரியும், ஆஸ் யூஷுவல் த தம்பூல் இஸ் வெரி சிம்பிள். ஆல்வேஸ் உங்களோட ரிவார்டை பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க கேபிட்டலை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் வந்து கொஞ்சம் ரெக்கரிங்கும் நான் வந்து கொஞ்சம் கம்பவுண்டும் பண்ணணும், எனக்கு வந்து எடுத்துக்கவும் செய்யணும்னு சொன்னாக்கா 50% ஆஃப் த ரிவார்டை எடுத்துக்கோங்க, 50% வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்க கேபிட்டலை எடுக்கிற வரைக்கும், தட் இஸ் பிஇபி அட்டைன் பண்ற வரைக்கும் டோன்ட் கோ ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட். அது எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பெரிய முதலீடு போடலாம். அண்ட் இது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மொபைல், ஒரு லாகின், ஒரு ஐடி அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரே மொபைல்ல 2 ஐடி வச்சிருக்கேன், 3 ஐடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க. பண்ணாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நான் இந்த மீட்டிங்ல சொல்ல விரும்பல. பண்ணாம இருக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறத நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். அப்புறம் ஹேக்கர்ஸ் பொதுவா வருவாங்க. ஹேக்கர்ஸை வந்து நம்ம எப்படி வெளியே தள்ளணும் அப்படிங்கிறத நான் எப்பப்போ சொல்லி கொடுப்பேன். அது revoke.cash மூலமா நீங்க வெளியே தள்ளிக்கலாம். பட் ஹேக்கர்ஸே உள்ள வராம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், தெரிந்தவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இருந்து எந்த லிங்க் வந்தாலும் தொடாதீங்கன்னு ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். அப்புறம் டோக்கன் பேக்கெட்ல அப்பப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல பிளஸ் குறி போட்டு சில ரெட் மார்க்ல ஒரு நிறைய காயின்ஸ் வரும், அந்த காயின்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. தெரிஞ்சும் கூட தெரியாமலும் கூட அதை பிளஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ஹேக்கர்ஸோட காயின்ஸ்னு சொல்லுவோம் நாங்க, அதை நாங்க இக்னோர் பண்ணிட்டே வந்துருவோம், அது நாங்க உள்ளே எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயம்தான். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் revoke.cash யூஸ் பண்ணி உங்க ஹேக்கர்ஸ் உள்ள இருக்காங்களா பார்த்து வெளியே தள்ளுங்க. டோக்கன் பாக்கெட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல பிளஸ் பட்டன்ல ஏதாவது காயின்ஸ் இருக்குனாக்கா அதை இக்னோர் பண்ணிடுங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எந்த லிங்க் கொடுத்தாலும் அந்த லிங்க் யார் அனுப்பினா, எதுக்காக அனுப்பினாக்க, நாங்க கேட்டது அனுப்பிச்சாங்களா இல்ல தானா வந்திருக்கா, அந்த லிங்க் தொட்டாக்கா நல்லதா கெட்டதான்னு லிங்க் அனுப்புறவங்கிட்ட ஒரு கேட்டுட்டு அப்புறமா நீங்க அதை வந்து லிங்கை டச் பண்ணுங்க. இதுதான் முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது. இப்போதைக்கு இவ்வளவு. எம்இசி காயினை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல உங்களுடைய யூ டேக் யுவர் எம்இசி காயினுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ். உங்களுக்கு தெரியலன்னா குழுல கேளுங்க, உங்க அப்ளைன் கிட்ட இருக்கும், அப்ளைன் கிட்ட கேளுங்க. ஸோ நீங்க அதை கேட்டு வாங்கிட்டு முதல்ல இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா கஸ்டம்ஸ் டோக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த கஸ்டம்ஸ் டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆட் டோக்கன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும், இந்த ஐக்கானை டச் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த அட்ரஸை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய கர்சரை சிம்பிள்ல வைங்க. ஒரு முறை இந்த இன்புட் சிம்பிள்ல வச்சிங்கன்னா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது ஃபில்லப் ஆகணும். ஃபில்லப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுடைய காயின் இந்த இடத்துல உங்களோட அசட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இடத்துல வந்துடும். ஆக்சுவலாக இங்கே இருக்கும். அது லோ வேல்யூ அசட் அப்படிங்கிறதுனால காட்டாது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த சின்ன ஒரு ஏரோ பாட்டை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த எம்இசி காயினுடைய காயின் ரேட் சொல்லுவாங்க. காயின் ரேட்டும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 15.87 போய்கிட்டு இருக்கு ஒரு காயினோட ரேட்டு. ஸோ இப்படி தான் முதல்ல காயினை உள்ளே கொண்டு வரணும். ரைட்டு. இப்போ அடுத்தது ரைட் ரெஜிஸ்ட்ரி எங்கே போய் பார்க்கலாம்? போட்டிருந்தீங்கன்னா நேராக ஃபேவரட்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேவரட்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு merax.app இந்த லிங்கையும் நீங்கள் உங்கள் அப்ளைன்ட்ட கேட்டால் சொல்லுவார். அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பனாக இருக்கும். கொஞ்சம் ஓப்பன் ஆகட்டும். இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலட் கனெக்ஷன். உங்களுடைய வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு போட்டதுக்கு பிறகு கனெக்ஷன் அப்படிங்கிறது கேட்காது. உங்களுடைய வேலட் அட்ரஸ் இங்கே காட்டும். ஸோ இதுதான் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாச்சி. அடுத்தது இந்த 3 லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ரைட் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒரு முறை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 80% இருக்கு. 80% வரணும். 80% வந்தால் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா யூ ஹேவ் டு டூ சம்திங் அண்ட் தேர் இஸ் அ பெண்டிங் ஒர்க் ஜாப். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ஸ்டெப் 1 தான். ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுக்கு ஸ்டெப் 1 ஓப்பன் ஆகிருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 விஷயம் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட டெலகிராம் யூசர் நேம், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ எனக்கு டெலகிராம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய கண்ட்ரி கோட் போடணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் +91 போட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியும் அதை போட்டுருங்க. டெலகிராம் ஐடி என்கிட்ட இல்லைன்னு சொன்னாக்கா @ங்கிற அந்த சிம்பிளை போட்டுட்டு 91 உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் +91 உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா 1 to 3 days ஆர் 1 week ஆகும் உங்களுக்கு மற்றதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா செகண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு எதுவுமே வேலை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3வது ஸ்டேஜுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடும். ஸோ 3வது ஸ்டேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, உங்கள் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து $3896.89 பெண்டிங் காட்டுது. அந்த பெண்டிங் எதெல்லாம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய லூப்பில் ஒரு 922 அண்ட் லூப் சியில் வந்து 2974. இது ரெண்டும் சேர்த்தா தான் இந்த 3896 அப்படிங்கிறது வருது. அண்ட் எம்இசி நான் நோடு வாங்கியிருக்கேன். அந்த நோடோடைய பெண்டிங் இங்கே காட்டுது. ஸோ எல்லாமே எனக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூ ஹவ் டு கன்ஃபார்ம். இதுல ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு சார், எனக்கு வந்து இவ்வளவு வரணும், இவங்க கம்மியா காட்டியிருக்காங்கன்னு சொன்னாக்கா இஃப் யூ வாண்ட் டு ரைஸ் டிஸ்பியூட் யூ ஹவ் டு ரைட் டு த அம்பாசிடர். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போனோம்னாக்கா இங்கே வந்து பிளான் ஏ பிளான் பி சொல்லிட்டு 2 இருக்கு. உங்களுக்கு பிளான் ஏ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அவங்க ஸ்டேபிள் காயினா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5% உங்களுக்கு கிடைக்கும். மீதி 95% உங்களுக்கு 35 monthsக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. இது ஸ்டேபிள் காயினா, அதாவது ஸ்டேபிள் காயினா USDT இல்லைன்னா USDCயா இருக்கிறவங்களுக்கு. இல்லை பிளான் பின்னு சொன்னீங்கன்னா பிளான் பில 4676. அது என்ன 4676னா +20% அவங்க ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுடைய அசட்ஸ் எவ்வளவோ அதுல 20% ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல அந்த 4676 அப்படிங்கிறது என்னோட டோட்டல் அசட்ஸ். அதை வந்து எம்இசி காயினுடைய ப்ரெசென்ட் ரேட்ல பிரிச்சோம்னா 294 எனக்கு அவங்க டோட்டலா எம்இசி காயினா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வி ஆர் அக்செப்டிங் டு கெட் அவர் ஓல்டு பேலன்சஸ் ஆஸ் அ எம்இசி காயின். ஸோ எம்இசி காயின் எனக்கு 294, என்னுடைய ஓல்டு அந்த லூப் அண்ட் லூப் சி சேவிங்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் சேர்த்தா எனக்கு 224 வரணும். அண்ட் நோடு வாங்கியிருக்கேன் ஒரு 350 வாங்கியிருக்கேன். அந்த 350க்கு 1.2% போட்டால் 420 வருது. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா 714 வருது. இந்த 714
எப்படி அவங்க பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல 55, செகண்ட் ரிலீஸ்ல 33, மூணாவது ரிலீஸ்ல 12. இது எப்படி கடைசியா வந்து பாருங்க, டுடூல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், டுடூல போய் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த மாதிரி 3 பேஜ்ல வருது. ஆகஸ்ட்ல வந்து 393 வரும், செப்டம்பர்ல 236 வரும், அண்ட் பேஜ் 3 அக்டோபர்ல 86 வரும். 3 மாசத்துல குடிச்சு முடிச்சிருவாங்க. நம்ம ஸ்டேபிள் காயின் சூஸ் பண்ணா 3 வருஷம் இழுத்துட்டு போவாங்க. நம்ம எம்இசி காயின் கொடுத்தா நமக்கு 20% எக்ஸ்ட்ரா கொடுக்கறது மட்டும் இல்லாம 3 மாசத்துலயே நீங்க முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. சரி, இப்ப எம்இசி காயின் உள்ள வந்துருச்சு, நான் என்ன சார் பண்ணணும்? எம்இசி காயின் உள்ள வந்துருச்சுன்னா யூ கேன் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த எம்இசி, ஒரு நிமிஷம் இருங்க வரேன், அப்படியே கொஞ்சம் கீழே போகலாம். கொஞ்சம் பேக்ல போயிட்டு அப்படியே கீழே லாஸ்டா வாங்க. இந்த இடத்துல எம்இசி டோக்கன் இருக்கு பாருங்க. இந்த எம்இசி டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னாக்கா தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்டு ஸ்வாப்பிங். உங்களுடைய எம்இசி காயினை நீங்க யூஎஸ்டிடியா இல்ல யூஎஸ்டிசியா ஸ்வாப் பண்றதுக்கு ஆப்ஷன் இந்த நம்ம இன்பில்ட்லயே இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின் மேல இருக்கும் அண்ட் எம்இசி காயின் கீழே இருக்கும். இந்த சின்ன ஸ்வாப்பிங் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா மேலேயும் கீழே மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் உங்களுடைய எம்இசி காயினுடைய அமௌண்ட் அங்கே போடுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் ஆகும். ஃபெச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இங்க ஆக்சுவலி என்டர் தி அமௌண்ட் இருக்கு, பட் அமௌண்ட் ஃபில்அப் பண்ணீங்கன்னா இங்க வந்து கன்ஃபார்ம்னு கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணா எந்த வேலெட் நீங்க கனெக்ட் பண்ணீங்களோ அந்த வேலெட்டுக்கு தான் உங்களுடைய ஸ்டேபிள் காயின் ரீச் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க ஸ்வாப்பிங் அப்படிங்கிறத பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண நல்லா இருக்குமா? 1 minute, let me stop the recording.